மக்களே, முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த வீடியோலையுமே கேட்டது கிடையாது. ஏன்னா யூடியூப்காரன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அதுக்காக முதல் வேலையாக லைக் அண்ட் ஷேரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள். நாம் கோஸ்ட் ரைடர் மண்டவோட பார்த்துருக்கோம், ஆக்சிடெண்ட்டான மண்டவோட பார்த்துருக்கோம், மம்மிஃபை பண்ண மண்டவோடுகளை பார்த்துருக்கோம், பழமையான மண்டவோடுகளை பார்த்துருக்கோம், ஏகப்பட்ட நோய்களால் தாக்கப்பட்டு அதில் சிதிலமடைஞ்ச மண்ட ஓடுகளை பார்த்துருக்கோம். ஆனால் ஸ்டார் சைல்ட் ஸ்கல் இந்த மாதிரி ஒரு மண்ட ஓடை நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு உண்மையாகவே நான் உங்ககிட்ட கேட்டால் எனக்கு தெரிஞ்சு 99.9% பேர் இதை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இது அப்பேற்பட்ட ஒரு வரலாற்று ஆவணம், அதையும் தாண்டி ஆர்டிஃபேக்ட். இதில் அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த நார்மல் மனித மண்டை ஓட்டை விட இது பயங்கர வித்தியாசத்தையும் ஆச்சரியத்தையும் ஊட்டக்கூடிய மண்டை ஓடு மாதிரி இது இருக்கும். நீங்களே இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு இதை மனுஷ மண்டை ஓடுன்னு யாராவது சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்மையாகவே மனிதர்களுடைய அனாட்டமி பற்றி சுத்தமாக தெரியலன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரியான விஷயத்தை தான் இந்த அறிவியல் ஆய்வுலகம் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இந்த ஸ்டார் சைல்ட் ஸ்கல்லை பற்றி நிறைய விஷயத்தை இவங்க மறைச்சி வச்சுருக்காங்க. தயவு செய்து இது சம்மந்தமாக விக்கிபீடியாவில் எதையுமே தேடாதீங்க. இது சம்மந்தமாக மட்டும் இல்லை, நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் விக்கிபீடியாவில் எதையுமே போய் தேடாதீங்க. ஏன்னா அது தூய குப்பை. இந்த ஸ்டார் சைல்ட் ஸ்கல் இந்த கதை எப்போ ஆரம்பமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1930ஆம் ஆண்டு. அப்போ மெக்சிகோவில் இந்த கதை ஆரம்பமாகுது. அங்கே மெக்சிகோவில் இருக்க ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வாழக்கூடிய வில்லேஜர்ஸ் எல்லாருமே அங்கே ஏகப்பட்ட கைவிடப்பட்ட சுரங்கங்கள் இருக்குது. அந்த சுரங்கத்துக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க. புதுசாக வரவங்கள சுத்தம் அனுமதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஆழமானது, ரொம்ப ஆபத்தானதுன்னு அங்கே இருக்க யாருமே போகவே மாட்டாங்க. ஆனால் அங்கிருந்த ஒரு சின்ன பொண்ணு, அங்கே வாழக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு 14-15 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணான்னா, ஒரு கைவிடப்பட்ட சுரங்கத்துக்கு இவ ஆர்வத்தில் உள்ளே போகிறா. உள்ளே போனவ 2 எலும்புக்கூடுகளை பார்க்குறா. எலும்புக்கூடுகளோட சேர்த்து மண்டை ஓட்டையும் பார்க்குறா. இவ என்ன பண்ணிட்டா, இவளுக்கு ஆர்வம் தாங்க முடியாமல் இதை நாம் கிராமத்து மக்கள் கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நம்மளை திட்டுவாங்க, அதனால் நம்ம யாருக்குமே தெரியாமல் இந்த 2 எலும்புக்கூடுகளையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு இவ திட்டம் போடுறா. எதுக்காக அவள் அந்த எலும்புக்கூடுகளை எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சானா, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எல்பாசோவில் இருக்க ஹை ஸ்கூலுக்கு, அவள் படிக்கிற ஹை ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணலான்ற ஒரு நல்லெண்ணத்தில் அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்து மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த அந்த இடத்துல என்ன பண்ணான்னா யாருக்கும் தெரியாமல் ஒளிச்சு வச்சா. அன்னைக்குன்னு பார்த்து ராத்திரி சரியான மழை. அந்த மழையப்போ அது வெள்ளத்தில் என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த எலும்புக்கூடுகள் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. வெறும் மண்டையோடு மட்டும்தான் எஞ்சி இருந்தது. அந்த எஞ்சி இருந்த மண்டை ஓடுகள் 2த்தையும் இவ என்ன பண்ணா, பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சுட்டு இருந்தா. எப்போ அவ தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போனாலுமே அவ இந்த விசித்திரமான மண்டை ஓட்டை பற்றி தான் எப்பவுமே நினச்சிட்டே இருப்பான்னு அவளே சொல்லியிருக்கா. இந்த பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்து 1990ஆம் ஆண்டு இவ இறந்து போறா. இவளுடைய சொத்துகள் எல்லாமே 1998ஆம் ஆண்டு இவளுக்கு அடுத்து இருந்தவங்க கிட்ட போய் சேருது. அப்போ அவங்களுக்கு இந்த மண்டை ஓடை பற்றி தெரிய வருது. அது தெரிஞ்சதும் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அது உண்மையாகவே மனித மண்டை ஓடு மாதிரி இல்லை, அதனால அது ஏலியன் மண்டை ஓடா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்களே நினைச்சாங்க. ஏன்னா அவங்க அந்த காலத்தில் யுஎஃப்ஓ நெட்வொர்க் சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தம்பதிகளாக இருந்தாங்க, ரே அண்ட் மெலனி யங். இவங்க 2 பேருக்கும் இந்த மண்டையோட பற்றி ஆர்வம் அதிகமாச்சு. அதனால ஆல்டர்னேட்டிவ் நாலேஜ், அதாவது நமக்கு சொல்லப்பட்ட வரலாறையும் தாண்டி உண்மையான வரலாறுன்னு பேசுகிறவங்க யாராவது இருக்காங்களான்னு தேட ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க தேடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவங்களுக்கு உதவி பண்ண முன் வராரு. அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த ஸ்கல்லை எடுத்து எக்ஸ்ரே, ஸ்கேன்ஸ்னு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி இவர் அது சம்பந்தமாக ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஸ்கல்ல இருந்த எலும்பை பார்த்து இது 5 அல்லது 6 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறு குழந்தையுடைய மண்டை ஓடாக இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஸ்டார் சைல்ட் ஸ்கல்னு இந்த மண்டை ஓட்டுக்கு பேர் வச்சுட்டாங்க. இந்த பேர் வச்சது மிகப்பெரிய தவறுன்னு பிற்காலத்தில் உணர்ந்தாங்க. ஏன்னா இந்த பேரை கேட்டதுமே எல்லாருமே, எல்லா அறிவியலாளர்களும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இது யுஎஃப்ஓ சம்பந்தமாக உருவாக்கப்பட்ட பொய், புனைவு, போலிக்கதை, கட்டுக்கதைன்னு இவங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி பேச ஆரம்பித்தாலே இவங்க ஏலியன், யுஎஃப்ஓன்னு நீங்கள் கான்ஸ்பிரசி பேசுகிறீங்கன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது சம்பந்தமான எல்லா விஷயத்தையுமே இவங்க
புறந்தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அறிவியல் ஆய்வாளர்கள் வழக்கம் போல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இது உண்மை கிடையாது, இது மனிதனுடைய எலும்பு தான், இது மனிதனுடைய மண்டை ஓடு தான். அதாவது பல பழங்குடி மக்களும் தங்களுடைய மண்டை ஓடுகளை இப்படி கயிறு கட்டியோ இல்லை பல பழக்க வழக்கங்கள் மூலமாகவோ இது மாதிரி பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அப்படியோ இல்லைன்னா இது ஏதாவது நோயால் இந்த மாதிரி ஆகியிருந்திருக்கும். அதனால் இது உண்மையாகவே மனிதனுடைய ஸ்கல் தான், அதில் எந்தவித பிரச்சனையுமே கிடையாது, எந்தவித சந்தேகமும் கிடையாது, இது ஏலியன்ஸுடைய ஸ்கல்லும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் ஆய்வு பண்ணப்ப இல்லை இதில் நம்ம மனிதர்களுடைய மண்டை ஓட்டை தாண்டி ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்குன்னு சொன்னதும் மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ப்ரோஜீரியா அப்படின்னு ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் இருக்குது, அதனால் இது ஜெனட்டிக் டிசார்டரால் இந்த எலும்பு இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டிசார்டர் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை மண்டை ஓடுகளில் உருவாக்க வாய்ப்பே கிடையாதுன்னு அறிவியலே சொல்லுது. நம்ம மனித மண்டை ஓட்டுக்கும் இந்த ஸ்டார்ட் சைல்ட் மண்டை ஓட்டுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்குது. ஐ சாக்கெட், நோஸ், அதுக்கப்புறம் இன்னர் ஏர்ஸ்னு இது எல்லாமே பயங்கர விசித்திரமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிஏடி ஸ்கேன் எடுத்து பார்த்தப்ப அதில் மனிதர்களுடைய இன்னர் ஏர்ஸை விட இந்த ஸ்டார்ட் சைல்ட் மண்டை ஓடியில் இருக்கக்கூடிய இன்னர் ஏர் பயங்கர பெருசாக இருக்குது. ஏன்னா மனிதர்களுக்கு இந்த இன்னர் ஏர்ஸ் ரொம்பவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அதை எப்படி சொல்லணும்னா அது பேலன்சிங் மெக்கானிசமாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்டார்ட் சைல்ட் மண்டை ஓட்டில் இது ஓவர் சைஸ்டாக இருக்குது. இன்னொரு முக்கியமான மற்றும் விசித்திரமான ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனித மண்டை ஓட்டுடைய திக்னஸை விட இந்த ஸ்டார்ட் சைல்ட் மண்டை ஓட்டுடைய திக்னஸ் ரொம்பவும் கம்மி. ஆனால் நம்ம மனித மண்டை ஓட்டை அறுக்க, அதாவது ஒரு சின்ன பீஸை மண்டை ஓட்டில் இருந்து அறுத்து எடுக்க 50 ஸ்ட்ரோக்ஸ் தேவைப்படுது. ஆனால் இந்த ஸ்டார்ட் சைல்ட் மண்டை ஓட்டை அறுக்க 200லிருந்து 300 ஸ்ட்ரோக்ஸ் தேவைப்பட்டிருக்குன்னு அதை அறுத்தவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது மெலிசா இருந்தாலும் அதனுடைய டியூரபிலிட்டியும் திக்னஸும் வேற லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க மனித மண்டை ஓட்டோடு கம்பேர் பண்ணும்போது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே நம்ம மனித மண்டை ஓட்டுக்கும் இந்த ஸ்டார்ட் சைல்ட் மண்டை ஓட்டுக்கும் இருக்க ஏகப்பட்ட ஃபிசிக்கல் அனாமலிஸ். இவ்வளவு வித்தியாசங்கள் இருந்தும் இது மனிதர்களுடையது தான் இன்னை வரைக்குமே அறிவியலாளர்கள் ஏன் சொல்கிறாங்கன்னு நீங்களே யோசிங்க. சரி, இந்த ஸ்டார்ட் சைல்ட் ஸ்கல்லுடைய உண்மையான முகம் எப்படி இருக்கும், அப்படி இந்த மண்டை ஓட்டோட இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கன்றத ஆர்டிஸ்ட் மார்க் சாவி என்பவர் மேத்தமெட்டிக்கல் ப்ரெசிஷன் எல்லாத்தையும் பயன்படுத்தி தெளிவாக கனக்கச்சிதமாக ஒரு உருவத்தை அவர் வரைஞ்சிருக்காரு. இதுதான் அந்த உருவம். இதே மாதிரி ராப் ராய் என்பவரும் இந்த ஸ்டார்ட் சைல்ட் மண்டை ஓட்டுடைய எக்ஸ்ரே எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி இவரும் தன்னுடைய ஆர்டிஸ்டிக் இன்டர்பிரிட்டேஷனை கொடுத்துருக்காரு. அதுதான் இது. இதுக்கடுத்து விட்லி ஸ்ட்ரைபர்ஸ் உடைய பெஸ்ட் செல்லிங் புக்கான கம்யூனியன், இந்த புக்கில் கிரே ஏலியன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்றத இவர் ஒரு மாதிரியாக வரைஞ்சிருப்பார். இவருக்கு என்ன தோணுச்சோ அது மாதிரி. அதோட நாம் இந்த ஸ்டார்ட் சைல்ட் மண்டை ஓட்டை பொருத்தி பார்த்தா, அதாவது இந்த ரெண்டு ஆர்டிஸ்டும் உருவாக்குன இந்த ஆர்ட்டை அப்படியே விட்லி உருவாக்குன இந்த கிரே ஏலியன்ஸோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்றது உங்களுக்கே தெளிவாக தெரியும். இதில் இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கிரே ஏலியன்ஸ் உடையது அப்படின்னு சொல்ல வரல, ஆனால் இந்த ஸ்டார்ட் சைல்ட் மண்டை ஓட்டுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த ஆர்டிஸ்டிக் இன்டர்பிரிட்டேஷன்ஸை நான் இதில் சேர்த்துருக்கேன். இது சம்பந்தமாக 2009ஆம் ஆண்டு ஹிஸ்ட்ரி சேனலில் UFO ஹண்டர்ஸ் என்ற டிவி சீரீஸில் கிரே கான்ஸ்பிரசி அப்படின்ற தலைப்பில் இது சம்பந்தமான 3D மாடலை உருவாக்கி அதுலேயும் இது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தாங்க. ஏர்லி 2010ல் டிவி ஷோவான மான்ஸ்டர் குவெஸ்ட்லையும் இது சம்மந்தமாக அப்படியே என்ன பண்ணாங்கன்னா 3D ரெண்டர் பண்ணி அதையும் பார்த்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மண்டை ஓட்டில் இருக்க வித்தியாசங்கள் தெளிவாக தெரிஞ்சதை இந்த உலகமே பார்த்துச்சு. ஆனாலும் அறிவியலாளர்கள் இதை ஏற்றுக்கவே இல்லை. 1999ஆம் ஆண்டு இந்த உலகத்திலேயே வெறும் 6 லேப்ஸ் மட்டும்தான் ஏன்ஷியன்ட் டிஎன்ஏவை எடுக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜியை வச்சுருந்தாங்க. ஆனாலும் இந்த 6 லேப்ஸில் ஒன்று கூட இந்த ஸ்டார்ட் சைல்ட் ஸ்கல்லை பற்றி இவங்க ஆய்வு பண்ணணும், அதிலிருந்து டிஎன்ஏவை எடுக்கணும்னு முன் வரவே இல்லை. இதற்கான காரணம் என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்க இந்த 6 லேபில் ஏதாவது ஒன்று இதில் இருக்க டிஎன்ஏவை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி உண்மை இதுதான் வெளியே சொல்லிட்டா கண்டிப்பாக நம்ம உருட்டி வச்சிருந்த இந்த எவல்யூஷன் கதையும் ஏலியன்ஸ் என்பதே இல்லை, இவ்வளவு பெரிய அண்டத்தில் மனிதர்களான நாம மட்டும்தான் இருக்கோன்ற இந்த உருட்டு கதையும் காணாமல் போயிடும்னே இந்த மண்டை ஓடு சம்பந்தமாக யாரையும் முன் வந்து ஆய்வு பண்ணவும் விடவே இல்லை இந்த அறிவியல் கம்யூனிட்டி. ஏன்ஷியன்ட் டிஎன்ஏஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண 5 லேப் தான் இருந்ததுன்ற காலம் போய் 24 லேப் உண்டாயிடுச்சு 2003.
அப்படி உருவான ஒரு புது லேப்ல இருந்த மேல்ஹி அண்ட் ஹேசல்மேன் என்ற 2 நபர்கள் ட்ரேஸ் ஜெனட்டிக்ஸ் என்ற ஒரு ஆய்வுக்கூடத்தை உருவாக்குனாங்க. அதுல இருந்த இவங்க 2 பேரும் நாங்க இந்த ஸ்டார்ட் சைல்ட் ஸ்கல் பத்தின ஆய்வுகளையும் டிஎன்ஏவையும் உங்களுக்கு எடுத்து தரோம், அதை பத்தின ரிசல்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்க தரோம், உங்களுக்கு உதவுறோம்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இவங்க அந்த மண்டை ஓட்டுல இருந்து ஒரு எலும்பு துண்டை கட் பண்ண முயற்சி பண்ணாங்க. கட் பண்ணும்போது இவங்களால சுத்தமாக அந்த எலும்பு துண்டை கட் பண்ணவே முடியல, ரொம்ப ஈஸியாக. ஏன்னா மனிதர்களுடைய மண்டையோட்டு எலும்பை விட இது பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. படாத பாடுபட்டு தான் அந்த சின்ன பீஸை எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சின்ன பீஸை 4 இவங்க பிரிக்கிறாங்க. அதில் ஒரு பீஸை EDTA என்ற ஆசிடில் போடணும். ஏன்னா அப்படி போட்டு அதை டிசால்வ் பண்ணி அதிலிருந்து தான் இவங்க மேற்கொண்டு ஆய்வுகளை பண்ணுவாங்க. அப்படி இவங்க அந்த எலும்பை அந்த ஆசிடில் போடும்போது அது 1 வாரம் இல்லை, 1 மாதம் இல்லை, அதுக்கு மேலேயும் கரையாமலே இருந்துச்சான். ஏன்னா சாதாரண மனிதர்களுடைய எலும்பு இந்த ஆசிடில் போட்டால் 1 வாரத்திலேயே கரைஞ்சி காத்தோடு காத்தா கலந்துடுற அளவுக்கு சுத்தமாக இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்குமா. ஆனால் இந்த ஸ்டார்ட் சைல்ட் மண்டையோட்டுடைய எலும்பு துண்டு 1 மாதம் ஆகியும் கரையவே இல்லைன்றது இவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக போயிடுச்சு. அதனால பவர்ஃபுல் டிட்டர்ஜென்ட் கெமிக்கலான ட்வீன் 20 ஆட் பண்ணி இவங்க ஒரு வழியாக இந்த எலும்பை கரைச்சிருக்காங்க. இதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியுது மக்களே, இந்த ஸ்டார்ட் சைல்ட் மண்டையோடு மனிதர்களுக்கு சொந்தமான மண்டையோடு கிடையாதுன்றது தெளிவாக தெரியுது. இந்த ஆய்வு மூலமாக ஒரு விஷயத்த தெளிவாக கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா, இந்த ஸ்டார்ட் சைல்ட் மண்டையோட்டுடைய டிஎன்ஏவில் அம்மா மனுஷி, அதாவது அம்மா ஒரு ஹியூமன். ஆனால் ஹியூமன் ஒன்லி பிரைமர்ஸை பயன்படுத்தி இந்த ஸ்டார்ட் சைல்ட் ஸ்கல்லுடைய அப்பா மனிதரா இல்லையான்றதை இவங்களால 100% கண்டுபிடிக்கவே முடியலை. எது எப்படி இருந்தாலும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸ் கண்டிப்பாக நாம் பண்ண இந்த ஆய்வை இவங்க போலி, இதில் உண்மைத்தன்மை இல்லைன்னு தான் சொல்ல போகிறாங்க. அதனால் இதை ஏற்றுக்கவே மாட்டாங்கன்னு இந்த ஆய்வை பண்ண ஜேசன் அண்ட் ரிப்பன் தெளிவாக சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டியும் வழக்கம் போல் இது போய் இது போலி, இவங்க இந்த ஸ்கல்ல ஏலியன் ஆரிஜின் நிரூபிக்க இந்த மாதிரியான வேலையை பார்க்குறாங்கன்னு வழக்கமான உருட்டினாங்க. இந்த ஸ்டார்ட் சைல்ட் ஸ்கல்ல இருந்து எடுத்த டிஎன்ஏவை NIH ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்புறாங்க, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹெல்த். இது பெதஸ்தா மேரிலாண்ட்ல இருக்கு. 27 டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் இங்கே லொகேட் ஆகிருக்கு. 75 பில்டிங், 300 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் இந்த NIH அமைஞ்சிருக்கு. இது USA இருக்கு. இங்க இந்த டிஎன்ஏவை அனுப்புறாங்க. அனுப்புனதும் அவங்க இந்த டிஎன்ஏவை 454 மிஷின்ஸ்ல ஏதாவது ஒரு மிஷின், அந்த மிஷினை யூஸ் பண்ண அங்கீகரிக்கப்பட்ட ஆள் மட்டும்தான் அங்க போய் இந்த மிஷினை யூஸ் பண்ணி இந்த டிஎன்ஏவை பத்தி ஆராய்ச்சி பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு மிஷின், இந்த 454 மிஷின்ல ஒரு மிஷினை பயன்படுத்தி ஸ்டார்ட் சைல்ட் ஸ்கல் டிஎன்ஏவையும் நம்ம கிட்ட இருக்க டிஎன்ஏ, அதாவது இந்த பூமியில் இருந்த மிக முக்கியமான உயிர்களுடைய எல்லா டிஎன்ஏவையும் நாம சேர்த்து வச்சிருக்கோம் இந்த இன்ஸ்டிடியூட்ல. அதனோடு இந்த ஸ்டார்ட் சைல்ட் ஸ்கல் டிஎன்ஏவை இவங்க கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, ஏதாவது மேட்ச் ஆகுமான்னு. அந்த வகையில் 3 to 5% என்ன மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மனித இனத்துடைய டிஎன்ஏவோடு மேட்ச் ஆகுது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டார்ட் சைல்ட் ஸ்கல் குழந்தையுடைய அம்மா மனித இனம், ஆனால் அப்பா மனிதனா இல்லையான்றது தான் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலன்னு ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட்டில் தெரிஞ்சுது. இங்கே நாம் பண்ணி பார்க்கும்போதும் நமக்கு இன்னொரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுது. அது என்னென்னா, இந்த டிஎன்ஏவில் 90% டிஎன்ஏ இந்த பூமியை சேர்ந்தது கிடையாதுன்னு தெளிவாக நமக்கு ரிசல்ட் வருது. அதுலேயும் NIHலேருந்து இந்த ரிசல்ட் வந்திருக்கு. அப்படின்னா இந்த பூமியிலேயே இல்லாத டிஎன்ஏ தான் இந்த ஸ்டார்ட் சைல்ட் ஸ்கல்லில் நமக்கு இருக்குது. இதன் மூலமாக உண்மை என்னன்றதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க மக்களே. இது மட்டும் கிடையாது, ஸ்பெக்ட்ரா போட்டோமீட்டர் ரீடிங்ஸையும் பாருங்கள். லெஃப்டில் இருக்கிறது ஹியூமன், ரைட்டில் இருக்கிறது இந்த ஸ்டார்ட் சைல்ட் ஸ்கல்லுடைய டிஎன்ஏ. இது ரெண்டுத்தையும் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் எந்த அளவுக்கு வேறுபாடு இருக்குன்றது கண்கூட தெரியும். சரி, இதுக்கடுத்து எலக்ட்ரோஃபேரோகிராம் அனாலிசிஸையும் பாருங்கள். லெஃப்டில் இருக்கிறது ஹியூமன் டிஎன்ஏ, ரைட்டில் இருக்கிறது ஸ்டார்ட் சைல்ட் டிஎன்ஏ. இதுலையும் உங்களுக்கு கிளியராக தெரியும் எப்பேற்பட்ட வித்தியாசங்களை இந்த ஸ்டார்ட் சைல்ட் ஸ்கல் டிஎன்ஏ வச்சிருக்குன்னு. அப்படின்னா நமக்கு இதன் மூலமாக ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. அது என்னன்னா, இந்த மனித இனத்தோடு வேறொரு இனம் ஹைபிரிட் வேலையை பார்த்துருக்கு. இந்த ஹைபிரிட் வேலையால தான் இந்த ஸ்டார்ட் சைல்ட் ஸ்கல்லுக்கு சொந்தமான அந்த உயிர் தோன்றியிருக்கு. ஸோ இது கண்மூடித்தனமாக கான்ஸ்பிரசியும் கிடையாது, ஏதோ ஒரு பழங்கதையிலிருந்து எடுத்து பேசவும் இல்லை, மித்தும் கிடையாது. இதில் தெளிவாக உங்களுக்கு அறிவியல் ரீதியான ஆதாரங்களையே சேர்த்து தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவையே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இதிலிருந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, மனித இனமான நாம் மட்டும்தான் இந்த பூமியில் இருக்கோமா,
இல்லை நாம் மட்டும்தான் இப்பேற்பட்ட அண்டத்தில் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்க உயிர்களாக இருக்கோமான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது கூடவே பழங்கால மக்கள் சொன்ன கதையையும் பழங்கால மக்களுடைய வரலாற்று கதையையும் இது எல்லாத்தோடையும் இந்த ஸ்டார்ச்சல் ஸ்கல்லுடைய இந்த ரிசல்ட்டையும் இணைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிய வரும் ஒரு விஷயம். அது என்ன விஷயன்றத நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். நான் எதையுமே முடிவு பண்ணி கன்க்ளூசிவாக இதுதான் நான் சொல்லவே இல்லை. முடிவை வழக்கம் போல் உங்கள் கையிலேயே விட்டுறேன். அறியாதோ மக்களே. Until we meet again.